ஹாய் மக்களே, வணக்கம். நான் இன்றைக்கி ஈஸியான முறையில் ஒரு அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பருப்பு போட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடு. வாங்க பார்க்கலாம். இந்த கீரையை நல்லா ஆஞ்சிட்டு 4 தண்ணியில் நல்லா அலசிப்போம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி லேசாக வெறுமனையாக வதக்கிப்போமோ. ரொம்ப ஓவர் வேக்காடு வேண்டாம், லேசாக வதக்கியாச்சு பாருங்க. அவ்வளோதான். வதக்கி ஒரு தட்டில் எடுத்துப்போம். இது இப்படியே ஆறட்டும். நான் ஒரு 100 கிராம் பச்சை பருப்பு கழுவிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன். தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போதும். பச்சை மிளகா கூட 1 போட்டுப்போம். சீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போதும் கலருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். குக்கர் மூடிடலாம். 2 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வர்றதுக்குள்ளே இந்த கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். நான் ஒரு கட்டில் பாதி கட்டு தான் போட்டிருக்கேன். லேசாக வதக்கின உடனே பாருங்கள் எவ்வளோண்டாயிடுச்சு. இது ஒரு மாடல், ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. பாருங்கள், நான் அரைக்கிறதுக்குள்ளே விசில் வந்துருச்சு. இந்த மாதிரி துவையல் பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப கூழாக அரைக்காதீங்க, சும்மா லேசாக ஒரு ஓட்டு புதினா துவையல் மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான தாளிப்பை பார்த்துப்போம். கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு. இது கீரை இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் கொரகொரப்பாக. இது கடைய தேவையில்லை, லேசாக தான் வதக்கணும். இது சத்துலாம் அழியாது. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா சத்துக்கள் அழியும். இப்படி செஞ்சிங்கன்னா அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா ஏற போயிடுச்சுங்க. வெந்துருச்சா பார்ப்போம். அவ்வளோதாங்க. ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. 2 விசில் போதும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்சதை எடுத்து அதில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு லேசாக மேஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பாதியமாக. அவ்வளோதான், போதும். அவ்வளோதான், போட்டாச்சு. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் கலந்துப்போம். புதுசாக இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? ஒன்று பருப்பு சட்டியில் கடைவாங்க, இல்லைன்னா குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது, ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு சிட்டிகை கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து சாம்பார் வெங்காயம் எடுத்து போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பருப்பாகவும் கீரை ஒன்றும் பாதியமாக இது சட்டியில் கடைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாகவே வதக்கிக்குங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். எடுத்து போட்டுடலாம். இந்த கீரை கடையில் செய்ய அதிகபட்சம் 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.